அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம துவங்க இருக்கிறது. நம்மளுக்கு பிப்ரவரி 17 வந்து பார்த்திங்கன்னா வார இறுதி நாள் கட்டண பயிற்சி, அதாவது சனிக்கிழமை சாட்டர்டே அண்ட் சண்டே இரவு 9 மணிக்கு வந்து நம்மளுக்கு வகுப்பு துவங்கும். நிறைய பேர் வந்துட்டு வார இறுதி நாட்கள் வகுப்பு கேட்டது கொண்டதற்கிணங்க அதை நம்ம துவங்கியிருக்கிறோம். அடுத்தது பிப்ரவரி 26 திங்கட்கிழமை நம்மளுக்கு வந்துட்டு வார நாட்களில் திங்கள் மற்றும் புதன், மண்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து அதனுடைய வகுப்பு துவங்கும். அதுவும் இரவு 9 மணிக்கு. விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அழைத்து பேச வேண்டாம், பதிவுகளாக தரவும். மிக முக்கிய குறிப்பு, இதில் எங்கேயும் நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி எங்களுடைய கட்டண பயிற்சியில் இணைந்தாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம், உங்கள் முதலீட்டை மிக பெருக்கம் செய்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம். எங்களிடம் வந்தால் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியுமே தவிர எங்களால் இணைவதால் கண்டிப்பாக இயலாது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இணைந்தால் போதும். வாங்க காணொளிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பிப்ரவரி 16 நேரம் 7:46 29 அடிப்படையில் 22,079 அப்படிங்கிறது பிப்ரவரி நிஃப்டி கான்ட்ராக்டோட ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நிஃப்டி ஃபியூச்சரோட ஹை பார்த்தா 22,027. இப்போ இது இன்சைடு ஓப்பன் சொல்ல முடியாது. 22,079க்கு இப்போ தற்போது வருத்தமாகிறது. ஓப்பன் எங்கே வேணாலும் நடக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இதற்கு அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் ஆனாலே இதற்கு பெயர் வந்து கேப் அப் அப்படிங்கிறது தான் பொருள். இது அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் இடைப்பட்டு இன்பிட்வீன் சொல்லுவாங்க, அதற்குள்ளே ஓப்பன் பண்ணால் அதுதான் இன்சைடு ஓப்பன். நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் கேப் டவுன் அப்படிங்கிற பொருள். அப்போது கேப் அப், அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுனால இது கேப் அப்னு எடுத்துட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் மேலே நடக்குது, அப்போது எஸ்டர்டே ஹை இங்கே இருக்குது. அப்போது சந்தை இதற்கு 3க்கும் மேற்பட்டு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஓப்பன் லோ அமைந்தால் சந்தை மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இதே ஓப்பனுக்கும் ஹையுக்கும் தொலைவு குறைவாக இருக்கக்கூடிய அமைந்தால் சந்தை இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இடைப்பட்டு இருக்கிற வர ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் போது அந்த ரெண்டு பக்கம் ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகும்னா வால்டைல் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதே ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணிவிட்டு கீழே வந்ததுன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் பண்ணிவிட்டு இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மீண்டும் மேல் நோக்கி வந்தால் இரண்டாம் பகுதி மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இது அனைத்துமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். இதை நீங்கள் எப்படி பார்த்து உணர்ந்து உள்வாங்கி நீங்கள் வந்து சந்தையை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒன் சைடு பிரேக் அவுட்டையும் பார்க்க இயலும். அப்போ இது என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸில் எப்படியெல்லாம் அமையுது, சந்தை எப்படி இருந்தால் என்ன தாக்கத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட அட்டவணை முதல் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் பார்த்தலாம். 46,618. ஃபியூச்சரோட க்ளோசிங் வந்து 46,385. ஒரு 170 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருக்காங்க. அட்டவணை 46,000 கால், 46,200 கால், 46,000 புட், 46,500 கால், 46,100 கால்,
45,500 புட் 47,000 கால். அப்போ நம்மளுக்கு 45,500 டு 47,000 மட்டும் ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இரண்டு பேர்த்தோட க்ளோசிங்கும் அருகிலேயே தான் இருக்குது. 46,250 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போ இந்த பக்கம் வந்து 45,500, இந்த பக்கம் 47,000 அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ சந்தை 46,218 இருக்காங்க. அப்போ 46,200 மையம் கொடுத்து நம்ம பார்க்கலாம். $46,200 இதனுடைய க்ளோசிங் காலோடைய க்ளோசிங் $500. 46,700 இதனுடையது 423 400 இஷ்டாலும் கூட 45,800. இதனுடைய ஹை 46,200 காலோடைய ஹை 559. அப்போது 46,750. 46,200 புட் 893 ரூபா. அப்போ அது மைனஸ் பண்ண $900 மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு 45,300 அப்படிங்கிற தாக்கம் ஏற்படும். அப்போ இதுதான் நம்மளுக்கு இம்பேக்டட் லெவல்ஸாக இருக்க போகிறது 46,200 மையப்படுத்தி. அப்போ 46,200க்கு அபவ் சந்தை இருந்தால் என்ன தாக்கம், பிலோ இருந்தால் என்ன தாக்கம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அதனை விட மிக முக்கியம், பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் முரண்பாடு வரக்கூடாது. இண்டெக்ஸ் ரேஷியோ இருந்தாலும் அதனுடைய தாக்கம் சந்தையில் வேல்யூம் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு 20, புட் சைடு வந்து 18 இருக்குது. அப்போ அதனால் வந்து டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. டைம் வேல்யூ பார்க்குறக்கு நம்மளுக்கு வந்துட்டு 46,100க்கும் 46,300க்கும் பார்த்தா $200. இவங்க பார்த்தீங்கன்னா 593, இது 437, $1,030, $830 வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 475, 352, 827. அப்போது இங்கே எவ்வளவு தூரம் கணக்கீடு தான் முக்கியமே தவிர இந்த வேல்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. இதில் முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன நடந்தாலும் சரி, ஸ்பாட் அருகில் இருக்கக்கூடிய 200 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பாட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 200 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கிறது இந்த மாதிரி தான் டைம் வேல்யூ இருக்கும். நீங்கள் எங்கே இப்போ ஸ்பாட்டே வந்து மார்க்கெட்டே 47,000 போனாலும், இப்போ 47,000 ஸ்பாட் இருந்ததுன்னா 46,900க்கும் 47,100க்கும் உண்டான கேப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கணக்கியல் விதி. அப்போ இதை வைத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு நடக்க போகுது. பிரீமியம் கரைவு, டிகே எல்லாம் நடைபெற போகுது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் எப்படி வந்து பார்க்கிறீர்களோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தை நீங்கள் வியாபாரம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்துமே கொடுக்க போகிறது. இந்த கணக்கீடுகள் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு பொதுவாக நீங்கள் வந்துட்டு இதை நான் பை பண்ணுறேன், இதை செல் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய முதலீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக எளிதாக கரையக்கூடிய வாய்ப்பு ஆப்ஷன் பையர் கொண்டு. இதில் வந்து 80% உங்களுக்கு தோல்வியும் 20% மட்டும் வெற்றி தான் கிடைக்கும். அப்போ 20% வெற்றி வைத்து 80% நீங்கள் போராடி வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அதற்கு நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அதனால் இதனை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இப்போது முக்கியம் நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய காரணியாக இருக்க போகிறது. அதனை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இண்டெக்ஸ் ரேஷியோ அதுவும் முக்கியமாக வந்ததுன்னா அது வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு. அதனால் இதனை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்துருச்சுன்னா இரண்டாம் பகுதி ஒரு 80% ஒருமுக பயணம் அமையறதுக்கு வாய்ப்பாகவும் அமையலாம். அதற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.